அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. விஜயநகர பேரரசின் சங்கம வம்சத்தை சார்ந்த முதலாம் தேவராயர் நாணயம் உங்களுக்கு நான் காமிக்க போகிறது. அந்த இதை முதல்ல இந்த வலைத்தளத்தில் இதை தேடி எடுத்து அந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாணயத்தையும் காமிங்க, அதையும் பாருங்கள். இது ஒரு காளை அல்லது நந்தி இடது பக்கமாக முகத்தை வச்சு படுத்திருக்கிற மாதிரி. இது 2 கொம்பு, இது முகம், இது கண், இது திமிழ் அல்லது நந்திக்கு மேலே உள்ள 2 வட்ட எழுத்து, எப்படினாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம். இது திண்டு மாதிரி இருக்கும். இது ஒரு திடல் மாதிரி இருக்கும். இது ஒரு திடல் மாதிரி இருக்கும். இது ஒரு திடல் மாதிரி இருக்கும். 3 திடல்கள் மாதிரி இருக்கும். நல்ல திக்காக அந்த பிட்டின்னு சொல்லுவாங்க, தமிழில் பிட்டின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக திண்டு மாதிரி இருக்கும். இது மறுபக்கம். இப்படி ஒரு முக்கோணம் போட்டு உள்ள ஒரு வட்ட எழுத்து இருக்குது. இது சுற்றி தேவராயா அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த 2 படத்தை மட்டும் உங்கள் மனசுக்குள்ளே ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கோங்க. இதனுடைய ஹிஸ்ட்ரி கீழே இருக்கிறது எல்லாமே. முதலாம் தேவராயர் நாணயங்கள். பகட்டான காளை உருவம், அதற்கு மேலே சூரியனும் சந்திரனும் இருந்தது. பின்புறம் பெரும்பாலும் ஸ்ரீ தேவராயா என்று தேவநாகரி புராண கதை எழுதப்பட்ட ஒரு கத்தியை காட்டியது. இது மற்ற நாணயங்கள். வெள்ளி தாராங்கிறதும் ஒரு சின்ன ஒரு வெள்ளி நாணயம் நான் வச்சுருக்கேன். அது அந்த நாணயத்துக்கு பேர் தாரா நாணயம். அதுக்கப்புறம் இது காப்பர் ஜித்தல் அப்படின்னா காப்பர் காசுன்னு அர்த்தம். ஜித்தல் அப்படின்னாலே காசுன்னு அர்த்தம். இது தங்க வராகன். அதுக்கடுத்தது இது ஆங்கிலத்தில் அப்படி எழுதிருக்கும். அதை இப்போ தமிழில் சொன்னோம்ல, அது அப்படியே ஆங்கிலத்தில் எழுதியிருக்கும். தங்க வராகன் மேலே காமிச்சோன்னா அதனுடைய கண்டினியூட்டி. இதெல்லாம் பொதுவான அம்சங்கள் மற்றும் வரலாறுகள். இது உருவப்படவியல் வம்சம். இதெல்லாம் இதுலேருந்து நான் எடுத்து இதில் வச்சுருக்கேன். இதை நீங்கள் இப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ராஜேஷ் கலெக்ஷனுங்கிற குரூப்லையும் இதை நான் போட்டிருக்கேன். வாங்க நாணயத்தை பார்ப்போம். இதை தெளிவாக தெரியணுங்கிறக்காண்டி ஒரு லைட்டு போட்டிருக்கேன் உள்ளே. ஏற்கனவே மேலே 4 லைட் எரியுது, உள்ளே ஒரு லைட்டு போட்டிருக்கேன். இப்போ நான் புகைப்படத்தில் காமிச்சதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்கள்ல, இந்த இருக்குல்ல, இது மாதிரி மனசில் வச்சுக்கிட்டீங்கள்ல. இது இப்படி திருப்பினா பேட்ரி அந்த பக்கம் போயிடுது. இதுதான் அதனுடைய நேர் வடிவம். அதை பார்ப்போம், நேர் வடிவத்தை பார்ப்போம். தெரியுதா உங்களுக்கு நேர் வடிவம்? நான் சொன்னேன்னா இது முகம், மேலே இருக்கிற 2 கொம்பு. இதை திமிழில் வச்சுக்கோங்க அல்லது ஒரு எழுத்து வட்ட வடிவமான எழுத்துன்னு வச்சுக்கோங்கன்னு சொன்னேன்னா அந்த இது 3 திடல்கள் மாதிரி இருக்கும்னு சொன்னோன்னா 1 2 3 அல்லது 3 திண்டுகள் மாதிரி இருக்கும். திண்டுகள்னால் எங்கள் தென் தமிழில் திண்டுனா மேடைன்னு அர்த்தம். இது திமிழ்கள் கிடையாது, திடல்கள் மாதிரி இருக்கும். கட்டி கட்டியாக அப்படி இருக்கும்னு சொன்னேன்ல. அப்போல நாணயத்தை காமிக்கல சொன்னேன்னா அந்த திடல் தான் இது. இது பிட்டி, இது உடம்பு, இது முகம், இது கண், இது வாய், இது 2 கொம்பு. இது ஒரு எழுத்து வகை. இந்த இருக்கு பாருங்க, தலைகளை தான் பார்க்க முடியும் அதில். இப்போ இது என்னுடைய நாணயத்தினோட புகைப்படம் அல்ல. இது பெரிய பெரிய லெஜெண்டுகள் அதில் பதிவு செய்யப்பட்ட புகைப்படம். நான் சொன்னோம்ல, இந்த திண்டு, கொம்பு, முகம், ஒரு வட்ட வடிவம், ஒரு எழுத்துக்கள், தேவநாகரி எழுத்துக்கள் அதுக்கு பேர். இது ஒரு பக்கம். இந்த வலைத்தளத்தில் இது மாதிரி 1000 காயின் இருக்குது. நான் வச்சுருக்கிற காயினை கொண்டு வரதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அந்த நாணயத்தை எனக்கு தந்தவர் ஏற்கனவே, இது அவருடைய ஹேண்ட் ரைட்டிங், ஏற்கனவே விஜயநகர் தேவராயர் AD 1406 1422, ரேட்டு 1200 ரூபா.
புல் ஃபேஸிங் லெஃப்ட்டு தெலுங்கு லெஜண்ட் அப்படின்னு எழுதி இதில் வச்சு எனக்கு கொடுத்துருக்காரு. அதுதான் இப்போ தான் நான் வெளியே எடுத்திருக்கேன். இதை வெளியே எடுத்து உங்களுடைய பதிவுக்கு வைக்கிறேன். இந்த முன்புறம் பார்த்துட்டிங்க, இது இந்த அப்வேர்ட்ஸ் முன்புறம், அதுக்கடுத்து ரிவர்ஸ்னால் பின்புறம். இது இந்த பக்கம். இந்த பக்கத்தில் எல்லா எழுத்துக்களும் தெரியும். நான் அதை க்ளீன் பண்ணாமல் அப்படி வச்சுருக்கேன். இந்த ஒரு ஏரோ போட்டுருக்கு வருங்க, இந்த ஒரு ஏரோ, அதுக்கு கீழே ஒரு வட்ட வடிவம். இது மட்டும் இருக்கான்னு பாருங்கள். மற்றதெல்லாம் இருக்குது, இது மட்டும் கொஞ்சம் தெளிவாக தெரியும். பேட்ரி வரட்டும். இப்போ இந்த பக்கம் நான் காமிச்சிட்டேன் இல்லையா, அப்படியே அந்த பக்கம் இந்த ஏரோ தெரியுதா, இந்த இருக்கிறவங்க அந்த ஏரோ இப்படி போயிட்டு இந்த வருதா, ஒரு குவாடு வருதா, நடுவில் வட்டமாக தெரியுதா, இந்த ஏரோ நான் காமிச்சேன்ல. இப்படி சுற்றி எல்லா பரமுமே அதே மாதிரி இருக்கும். இந்த ஏரோ இருக்குல்ல, இது மாதிரி இந்த பக்கம் ஒரு ஏரோ இருக்கும், இந்த பக்கம் ஒரு ஏரோ இருக்கும், இந்த பக்கம் ஒரு ஏரோ இருக்கும், எல்லா பக்கமே ஏரோஸ் இருக்கும். எல்லாத்துலேயுமே இது மாதிரி ரவுண்டாக இருக்கும். வட்ட எழுத்துக்கள் அல்லது தேவநாகரி எழுத்துக்கள். சந்திரன் வரையப்பட்டிருக்கும், சூரியன் வரையப்பட்டிருக்கும். இது வந்து கர்நாடக தேவநாகரி மொழி, இதில் எழுதப்பட்டிருக்கிற மொழி. இது வந்து தேவராயா அப்படின்னு எழுதியிருக்குதுல, தேவராயா நாணயங்கள், கிருஷ்ணதேவராய நாணயங்கள், திருமலை ராயா நாணயங்கள், வீரராய நாணயங்கள், இது மாதிரி நிறைய ராயர்கள், ராயர்னா ராஜாக்கள். இது வந்து தேவராயா. அதை நான் ப்ரூஃப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. 100% ஒரிஜினல் காயினு. அது அந்த படம் காமிச்சு, இந்த படம் காமிச்சேன். இந்த படத்தை ஃபோட்டோ காமிக்கிட்டுமா? இந்த போட்டிருக்கு அவர் ஒரு ஏரோ, அது ஒன்று மட்டும் ஏரோ, மற்றதெல்லாம் வளைஞ்சு வரும். இது ஒன்று மட்டும்தான் ஏரோவுக்கு உள்ள ஒரு வளைவு இருக்கும். இந்த பாருங்கள், எல்லாம் வளைஞ்சு இருக்கும். இது மட்டும் ஒரு ஏரோவுக்கு உள்ள வளைஞ்சிருக்கும். தெரியுதா? எந்த விதமாக க்ளீன் பண்ணலை. க்ளீன் பண்ணால் இந்த உள்ளே இருக்கிற இந்த ஒயிட்லாம் எல்லாம் இப்போ எடுத்துடலாம். அதை க்ளீன் பண்ணக்கூடாது அப்படின்னால அப்படியே வச்சுருக்கேன். அது எப்படின்னா 600 வருஷம் ஆச்சு. இது வந்து 1400 எந்த வருஷம் வருது, 1422. இது வந்து 1422. இப்போ 2022 தாண்டிடுச்சு. 600 வருஷத்துக்கு முன்பு உள்ள ஒரு நாணயம். நந்தி காளை உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு நாணயம். ஏற்கனவே 2 நாணயம் 680 ரூபாய்க்கு கொடுத்தேன். இப்போ இது வந்து 580. அதுலேருந்து 100 ரூபா கம்மி. இது நாணயத்தை பார்த்துக்கோங்க. இதனுடைய விவரங்களை கொஞ்சம் சொல்லட்டுமா? தேவராயா 1 நாணயம் 1406 to 1422 வரைக்கும். வீர சைவ வம்சத்தை சார்ந்தவர்கள், விஜயநகர பேரரசின் வீர சைவ வம்சத்தை சார்ந்தவர்கள், சங்கம வம்சம். அதுக்கு அடுத்து சாளுவ வம்சம், அதுக்கடுத்து துளுவ வம்சம், அதுக்கடுத்து ஆரவீடு வம்சம். இப்படி வர சைவர்கள் கொஞ்சம் இடையில வைஷ்ணவர்களாகவும் போய் வெங்கடாச்சலபதி பெருமாள், பாலாஜி இந்த மாதிரிலாம் பேரெலாம் விட்டு நிறையா மாற்றங்கள்லாம் இருந்திருக்கு. இதுதான் ஆரம்பம். 4 வம்சத்தில் இதுதான் முதல் வம்சம், சங்கம வம்சம். இதுதான் ஆரம்பம். இதனுடைய மரபு வந்து வீர சைவ மரபு. காப்பர் ஜிட்டல் ஆஃப் தேவராயா, விஜயநகர் எம்பையர், தலைநகரம் விஜயநகரம், புல் லெஃப்ட் டேக்கர், சங்கம் டைனாஸ்டி ஆங்கிலத்தில் சொல்லிட்டு வரேன். தேவராயா 1406 to 1422. காப்பர் ஜித்தல் அப்வர்ட்ஸ் முன்பக்கம். இன் சர்க்கிள் ஆஃப் டாட்ஸ்
humped full to left with crescent moon and sun above. அப்போ இதுதான் சந்திரன் சூரியன் வரைபடங்கள். crescent moon and sun above. Rivers in circle of dots in 3 lines. Sri Deva, a taker between Kans and discus of Raya. Weight 3.60 grams. Diameter 11.66 gram. 66 mm. இந்த வம்சத்தினுடைய 6வது மன்னர் இவர். தேவராயங்கிறவர் 6வது மன்னர். 1வது மன்னர் ஹரிஹரராயன். இந்த ஹரிஹரராயன் தான் புக்கருங்கிற ஒரு சகோதரனோட தம்பியோட சேர்ந்து இந்த வம்சத்தை உருவாக்கினவர். ஹரிஹரர் புக்கர் என்றுங்கிற 2 சகோதரர்கள். 2வது புக்கராயன். இந்த ஹரிஹரனும் புக்கன் தான் அந்த விஜயநகர பேரரசுடைய தலை சிறந்தவர்கள், தலையாயவர்கள், முதன்மையானவர்கள், 4 வம்சத்திற்கும் முக்கியமானவர்கள். 3வது அந்த ஹரிஹரராயன் 2. இவங்க அப்படி தான் பேர் விடுவாங்க. பேரப்பிள்ளைகளுக்கு பேர் விடையில் அதே பேர் விட்டா அதை இப்போ ராஜேஷ் அவரோட மகனோட மகன் பேரே வந்தோம்னா ராஜேஷ் 2 அப்படின்னு பேர். விருப்பாட்சி ராயன் அவர் 4வது. அவர் தான் விருப்பாட்சீஸ்வரர் கோயிலை கட்டினவர். இடம் ஹம்பி. அன்றைக்கி போய் பார்க்க முடியாமல் பக்கத்தில் திப்பு சுல்தான் அலைஞ்சு தேவனஹள்ளிங்கிற ஊரில் போய் அந்த டயத்தை பாஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். நந்தி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போய் அந்த நந்தீஸ்வரர் கோயிலில் போயிட்டு வந்துட்டோம். இந்த ஹம்பிக்கு போக முடியாமல் போச்சு. அதுக்கடுத்து புக்கராயன் 2. முதல்ல ஹரிஹரராயன், அப்புறம் ஹரிஹரராயன் 2 வர்றாரு. அப்புறம் 2வது புக்கராயன் வந்தார். இப்போ 5வது புக்கராயன் 2 வர்றாரு. 6வது தேவராயன் 1 வர்றார். 6வது தேவராயன் 1. அதுக்கடுத்து ராமச்சந்திர ராயன், வீர விஜய புக்கராயன், அதுக்கடுத்து தேவராயன் 2. இந்த மாதிரி அந்த வம்சாவளி போய்கிட்டே இருக்குது. அதுக்கு அடுத்த வழி கடைசி இந்த சங்கம வம்சத்துடைய கடைசி மன்னர் 2ஆம் விருப்பாட்சராயன். 2ஆம் விருப்பாட்சராயன் விஜயநகர பேரரசின் சங்கம வம்சத்துடன் தொடர்புடையவை. தொடர்பு கிடையாது, சங்கம வம்சமே இவங்க தான். பொதுவான மைய கருத்துக்களில் காளை, யானை, சூரியன், சந்திரன், கத்தி மற்றும் சங்கு ஆகியவைகளை பயன்படுத்தியுள்ளார்கள். கன்னட புராண கதைகளுடன் இணைக்கப்படுகின்றன. தங்க வராகன் வெளியிட்டுள்ளார்கள், வெள்ளி தாரா வெளியிட்டுள்ளார்கள், செம்பு காசி வெளியிட்டுள்ளார்கள் மற்றும் ஜித்தல் நாணயமும் வெளியிட்டிருக்காங்க. விஜயநகர பேரரசின் 6வது மன்னர் தான் இவர். யார் இவருன்னா தேவராயர். தந்தை பெயர் 2ஆம் ஹரிஹரர். ஹரிஹரர் 2வது. குதிரைப்படையை வலுப்படுத்த துருக்கி, அரேபியா, பெர்ஷியா ஆகிய ஊர்களிலிருந்து சிறந்த படை வீரர்களை வரவழைத்து பயிற்சி கொடுத்து நல்லதொரு இராணுவத்தை உருவாக்கிய பெருமை இவரையே சாரும். வரலாறு அடங்காது, வலைத்தளத்துக்குள்ளெல்லாம் அடங்காது வரலாறு. மிகப்பெரிய வரலாறு, நீண்ட நெடிய வரலாறு. இது கிருஷ்ணதேவராயரை பற்றி நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் உருவாக்கணும்னா அவரை கிருஷ்ணதேவராயரோட வம்சாவளியை பற்றி அதில் அந்த தேவராயருங்கிறவர் ஒரு முக்கிய பங்கு வகிப்பார். இவர் அரவீடு வம்சத்துக்கு முந்தைய வம்சமான துளுவ வம்சத்துக்கு முந்தைய வம்சமான சாளுவ வம்சத்துக்கு முந்தைய வம்சமான சங்கம வம்சம் 4 வம்சங்கள்லேயே முதல் வம்சத்தை சார்ந்தவர். இவருக்கு பின்னாலேயே விஜயநகர பேரரசு பெரிய பெரிய வரலாறை கொண்டு இருக்கின்றது. ஆகையினால் இந்த தேவராயரை பற்றி ஒரு விவரம் நீங்கள் தெரிய வேண்டுமானால் இன்னும் நிறைய இருக்கின்றது. ஒரு அரை மணி நேரம் குறைஞ்சது பேசலாம். அரை மணி நேரம் நானும் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். இருந்தாலும் நீங்கள் ஒரு நீண்ட நெடிய நேரம் உங்களுக்கு கேட்பதற்கு சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும், சில பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சிலவங்க அது விலையை மட்டும் பார்த்துட்டு காயினை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. இதையே இது மாதிரி ஒரு ஃபோல்டர்களில் வச்சு விலையை போட்டு இது இவருடைய நாணயம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாட்டில் போயிட்டே இருப்பேன். இருந்தாலும் அதனுடைய வரலாறுகளை உங்களுக்கு தெரியப்படுத்துவதோடு நானும் தெரிந்து கொள்கின்றேன் என்கின்ற ஒரு பேராவா ஒரு பெரிய ஆசை. எனக்கும் நிறைய விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டதில்லை. இது நந்தி தான் சொல்லி. ஆனால் இது 100% ஒரிஜினல் காயின். இந்த காயினை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நமக்கு போதும்னு இப்போ நல்ல வேளை வலைத்தளத்தில் இருக்குது. இல்லைன்னா இது என்ன நாணயம்னு யாருடைய நாணயம்னே கண்டுபிடிக்க முடியாமலே போயிடும். ஆனால் காளை நாணயம் உருவம் பொறிக்கப்பட்டால் அது விஜயநகர பேரரசின் நாணயங்கள்னு சொல்லலாமே தவிர நிறைய நாணயங்களில் காளை உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. சங்ககால சோழர் காலத்தில் உள்ள நாணயங்களெல்லாம் காளை உருவம்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு.
வணக்கம், வாழ்த்துக்கள். இதனோட ரேட்டு சொல்லிட்டு ரூ. 580 ஃபோல்டரில் போட்டு மேலே எழுதி தந்துடுவேன். ஒரே ஒரு நாணயம் தான், நான் பதிவு போட்டுக்கிட்டு இருக்கிற நாணயம் பூரா ஒன்று தான். அதனால் இது வந்து வரலாற்று பொக்கிஷம். இது அப்படியே நான் என்னுடைய ஆல்பத்தில் வச்சுருவேன். யாரும் கேட்டால் கொடுப்பேன். ஆனால் என்கிட்ட வந்து ஒரு 400 வகையான நாணயங்கள் இருக்குது. 400 வகையான ஏன்சியன்ட் காயின்ஸ், மன்னர்களின் நாணயங்கள் 500 வருஷம், 1000 வருஷம், 2000 வருஷத்துக்கு முந்திலிருந்து நான் என்னுடைய கலெக்ஷனில் வச்சுருக்கேன். அது ரொம்பவும் மிகவும் முக்கியமான நாணயங்கள்லாம் அவங்கள்ட்ட இருக்குது. அதெல்லாம் 30,000 ரூபாய்க்கு ஒரு நாணயம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வாங்க மாட்டீங்க. இருந்தாலும் அது ஒரு வரலாற்று பெட்டகமாக என்னிடம் பாதுகாப்பாக இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். இது மாதிரி சுமாரான விலை உள்ள நாணயங்கள் நீங்கள் வாங்கி உங்களோட கலெக்ஷன் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை பெருகும். உங்களது அறிவு ஆற்றல் வளரும். வருங்கால சந்ததிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்தை சேர்த்து வைக்கிற பெருமை உங்களுக்கு சேரும். அதில் ஒரு துளியூண்டு அளவாவது அவர்களுக்கும் இதை பற்றி சொல்லி வாருங்கள். வணக்கம் நண்பர்களே, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.